இப்போ நான் உங்களுக்கு ஒரு திருக்குறள் எழுதி போட்டிருக்கேன். இது எப்படி கேட்பாங்க அங்கே வினான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சொல்ல மட்டும் செவிச்செல்வம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் அசை என்ன கண்டுபிடிக்கணும். அப்புறம் நீங்கள் அங்கே பிரித்து எழுதினுக்கிறதுலாம் உங்களுக்கு காலம் வீணாகும். இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் அங்கே போனால் அந்த சொல்ல கொடுத்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக தெரியக்கூடிய அளவில் இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் நல்லா பயிற்சி எடுக்கணும். இதில் அலகிடுதலில் நன்றாக பயிற்சி எடுக்கணும். எப்படியோ 3 வினாக்கள் உங்களுக்கு வரும். ஓரசை சீரில் கேட்கலாம், ஈரசை சீர்களில் கேட்கலாம், மூவசை சீர்களில் கேட்கலாம், அதனுடைய வாய்ப்பாடு என்னன்னு கேட்கலாம், அசை என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சொல்லை கொடுத்துட்டு அந்த ஒரு சொல்லை மட்டும் பிரித்து அதற்கான வாய்ப்பாட்டை எழுதுகன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அசைக்கு வந்து அசையிலேருந்து வாய்ப்பாட்டுக்கு வரணும். இப்போ பாருங்கள், இந்த சொற்களை பிரிக்க போகிறேன். ஏற்கனவே நான் ஓரசை, ஈரசை, மூவசையாக எழுதி போட்டிருக்கேன். இப்போ முதல்ல பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இங்கே புள்ளி வச்ச எழுத்து வரைக்கும் நீங்கள் பிரிச்சிங்க. ஒரு எழுத்து மட்டும் உங்களுக்கு எளிமையான வழியில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு எழுத்து. ஏன்னா அவள் பாருங்கள், குறிலெல்லாம் குரில், 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 நெடில், நெடில், குறில் ஒற்று, ஒற்று, நெடில் ஒற்று, ஒற்று. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரசை அப்படின்னு சொல்லுவோம். நேரசை, நேரசைகள். அதே நிறையசைகள் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, நிறையசை என்னென்ன வரும்? நிறையசை பார்த்தீங்கன்னா குறிலிணை, 2 குறில், அதான் குறிலிணை. குறிலிணை அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 குறில்கள் வந்தால் குறிலிணை. குறில் நெடில், குறில் நெடில், ஒரு குறில் எழுத்தும் ஒரு நெடில் எழுத்தும், நெடில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே போல் குறிலிணை ஒற்று, குறிலிணை ஒற்று எழுத்து பக்கத்தில் வந்தாலும், ஏன்னா ஒற்றுக்கெல்லாம் மதிப்பே இல்லை இதில். இதில் பார்த்தீங்கன்னா அதற்கான வேல்யூ கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒற்று எழுத்து அதோடவே சேர்த்துறோம். அப்போ பார்த்தா ஒரு குறிலுக்கு அடுத்து ஒரு ஒற்று வந்தாலே நேரசைன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு தனித்த குறில் வந்தாலும் நீங்கள் நேரசைன்னு தான் சொல்லணும். குறிலிணை வந்தாலும் அதுக்கு அடுத்தது ஒற்று வந்தாலும் அதுக்கும் வேல்யூ கிடையாது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை நிறையசை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், குறில் நெடில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று, இவையெல்லாம் நிறையசைகள். இதை நாம் வச்சுக்கிட்டு இதன் அடிப்படையில் தான் நாம் இங்கே பிரிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், முதல்ல பாருங்கள், இப்போ நம்ம குறில் ஒற்று வருது. குறில் ஒற்று எதில் வருது? நாம் இங்கே பார்க்கும்போது நேரசை, குறில் ஒற்று நேரசை. அப்போ நேர், அசையில் வந்து நேர்னு போடுறோம். அடுத்ததாக பாருங்கள், குறில் ஒற்று, மீண்டும் குறில் ஒற்று வருது. வரும்போது அதுவும் நாம் நேர் அப்படின்னு போடுறோம். அடுத்ததாக பாருங்கள், குறில் ஒற்று தான் வருது, நேர். இப்போ நேர் நேர் வந்து நம்ம அசை வாய்ப்பாடுகள் சொன்னோம். ஈரசை, மூவசை. முதல்ல ஈரசைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பாருங்கள், நேர் நேர், நேர் நேர் என்ன வரும்? தேமா, தேமா, தேமா. இப்போ மூணாவது எடுத்திங்கன்னா காய்ச்சீர். நேர் வந்தால் காய்ச்சீர், நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, காய்ச்சீர். அப்போ காய்ச்சீரை கடைசியில் இணைக்கும் போது மாங்காய் இப்படி வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காய்ச்சீர், கடைசியாக என்ன வருது? காய், காய்ச்சீர். அப்போது காயின்னு வந்தால் காய்ச்சீர், கனின்னு வந்தால் கனிச்சீர். இந்த மாதிரி என்ன சீர்கள் கடைசியில் வருகின்றவையை வச்சு சீர்கள் எழுதணும். நாம் இந்த மாதிரி தான் அலகிடுதல் நாம் பிரிக்கணும். அடுத்ததாக பாருங்கள், இங்கே குறில் ஒற்று, ஒற்று வந்தாலே நம்ம பிரிச்சிடணும். குறில் ஒற்று, குறில் ஒற்று மேலேயே நேர்னு சொன்னோம், நேர். அதே போல் குறில் ஒற்று நேர் பார்த்தீங்கன்னா நேர் நேர், ஈரசை, ஈரசையில் தேமா, தேமா சொன்னோம். நேர் கடைசியில் வந்தால் மாச்சீர், நிறை கடைசியில் வந்தால் நாம் ஏற்கனவே சொன்னோம் விளைச்சீர். அதே மூவசை சீர்களில் நேர் கடைசியில் வந்தால் காய்ச்சீர், நிறை கடைசியில் வந்தால் கனிச்சீர் அப்படின்னு நாம் எழுதணும். இப்போ பாருங்கள், அடுத்ததாக பாருங்கள், குறில் வந்திருக்கு, ஒற்று வந்திருக்கு. குறில் இணை ஒற்று. இங்கே பாருங்கள், குறில் இணை ஒற்று, 2 குறில்கள் வந்து அதுக்கப்புறம் ஒற்று வந்திருக்குது. அப்போ நிறை அசைன்னு எழுதணும், அதை நிறை. இப்போ பாருங்கள், இதில் அதுக்கு அடுத்ததும் நேர், அதை ஒரு குறிலும் ஒரு ஒற்றும் வந்திருக்குது, இது நேரசை. அதையும் தொடர்ந்து பாருங்கள், நேரசை. இப்போ நேர் மூவசை சீர்களில் வந்திருக்குது, நேர் கடைசியாக வந்தால் மாச்சீர்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ நிறை நேர் புளிமா, நிறை நேர் புளிமா, கடைசியாக நேர் வந்தால் காய்ச்சீர், மாங்காய். இதில் பாருங்கள், இது மாச்சீர் இருந்தது முதல்ல, ஏன்னா மா கடைசியில் வந்தால் மாச்சீர், ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து காய் வருதுனால காய்ச்சீர். கடைசியாக எது வருதோ அந்த சீர், அந்த சீர் எழுதிடுங்க எளிமையாக. ஆனால் இதில் நீங்கள் வாய்ப்பாடுகளை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதை நீங்கள் நல்லா எளிமையாக படுத்தி வச்சுக்கிட்டீங்க. அந்த மூவசை சீர்களை திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கணும் எப்படின்னு. ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, மற்ற பாடங்களை படிக்கக்கூடியவர்களுக்கு தமிழை தவிர மற்ற மாணவர்களுக்கெல்லாம் மிக கடினமானது என்று சொன்னால் இதுதான் மிக கடினமானது. ஏன்னா இந்த அலகிடுதலில் நிறைய பேர் வந்து தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து நாம் தெளிவாக இருந்தோன்னா இதுக்கான 3 மதிப்பெண்ணை இது போல் ஒவ்வொரு மேலே நடத்தப்பட்டது எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றுத்துலேயும் குறைந்தது 3-2 வினாக்கள் கண்டிப்பாக இடம்பெறும்.
அப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் தரவாக இதை ஃபாலோ பண்ணி வந்தீங்கனாலே போதும். நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பு, எளிதாக தேர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இதில் உங்களுக்கு உண்டு. அதனால் இதை நீங்கள் தவறாமல் பாருங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள், குறில் ஒற்று நேர். அதே போல் குறில் ஒற்று வந்துருக்குது நேர். இதே போல் ஒரு சொற்கள் எல்லாம் நீங்கள் எழுதி பார்க்க உங்களுக்கு பழகும். பழக பாலும் புளிக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் இந்த ஆடியோவை வாங்கி பார்த்து இந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்களாலேயும் கருத்தாலேயும் இருவழி உங்களுக்கு பயன் தரக்கூடியது இது. இப்போ மீண்டும் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நேர் தேமா, கடைசியில் காய்ச்சீர் வருது, தேமாங்காய். இது காய்ச்சீர். அடுத்தது பாருங்கள், அதே போல் ஒற்று வருது. இதையும் நேர். இதில் பாருங்கள், குறில் ஒற்று நேர், குறில் ஒற்று நேர். இந்த மாதிரி பல பகுதிகள் இதில் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் மீண்டும் பார்க்க உங்களுக்கு பழகிக்கிட்டே வந்துடும். அதன் பிறகு அங்கே போனீங்கன்னா எந்த சொல்லு கொடுத்தாலும் உடனே எழுதக்கூடிய இது உங்களுக்கு வாய்ப்பு. கீழே இருக்க ஆப்ஷனை பார்த்தோன்னே இதுதான் வரும் அப்படின்னு நீங்கள் உடனே விடையை எடுத்து எழுதிடலாம். அது போன்ற உங்களுக்கு தெளிவான ஒரு இதுவும் பாருங்கள், தேமாங்காய். ஏன்னா நேர் தேமாங்காய். மூவசை சீர்களில் நேர் வந்தால் கடைசியாக காய்ச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் பாருங்கள் ஒற்று. அடுத்து பாருங்கள், நெடில் ஒற்று வந்துருக்குது. இப்போ முதல்ல வந்துருக்கிறது பாருங்கள் நேர். இப்போ நெடில் ஒற்று எதில் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நெடில் ஒற்று நேரசையில் வருது, அதுவும் நேர். அப்போனா பாருங்கள், நேர் தேமா. இந்த மாதிரி கடைசியில் என்ன வருது, மா வருது. அப்போ மாச்சீர். மாச்சீர்னா ஈரசை சீர். காய்ச்சீர் கனிச்சீர்னா மூவசை சீர்கள். மாச்சீர் விளச்சீர்னா ஈரசை சீர்களில் வரும். இப்போ கடைசியாக வர்றது ஓரசை சீர்கள் சொல்லியிருக்கேன். கடைசியாக வர சொல்லு பார்த்தீங்கன்னா இங்கே ஓரசை சீர்கள். இது பாருங்கள், வெறும் நிறை தான் வந்திருக்குது. பாருங்கள், குறில் நெடில் நிறையில் வந்திருக்குது. அப்போது நிறை. வெறும் இதில் நிறைன்னு எழுதிக்கணும். நிறைனா நான் சொன்னேன், நேர் வந்தால் நாள், நிறை வந்தால் மலர், நேர்பு வந்தால் காசு, நிறைபு வந்தால் பிறப்பு அப்படின்னு சொன்னேன். இங்கே நேர் மட்டும் வந்து மலர்னு எழுதணும். இந்த ஓரசை சீர்களுக்கு இது சீர் கிடையாது, வெறும் வாய்ப்பாடோடு முடிச்சிடணும்.